எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய ரிசல்ட் பல பேருக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 136 கால், சரிங்களா, ஒரு 150 கால் போல் வாட்ஸ்அப் காலையும் சேர்த்துனா அவ்வளோ பேர் கால் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில கால்ஸ்லாம் அட்டன் பண்ணுறப்ப நம்மளோட நிலை குலைந்து போகிற அளவுக்கு இருந்தது எதிரில் பேசுகிறவங்களோடது. நிறைய பேர் அழுதிங்க, சரிங்களா. ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் 34 வயசாகுது, நான் 6 வருஷமாக படிக்கிறேன், இன்னும் திருமணம் கூட செஞ்சு கொள்ளலை அப்படின்ட்டு பெண்கள் பேசியிருந்தோம். ஹஸ்பண்ட்கிட்ட சண்டை போட்டு வந்து நான் தனியாக படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பச்சை குழந்தை பிறந்ததை விட்டுட்டு நான் 8 மாதமாக நான் ஃபுல்லாக இதுக்காக தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி, நானும் அவனோட நல்ல மார்க் எடுத்தவன், ஐடி கம்பெனியில் வேலையை விட்டுட்டு 2018 நான் படிச்சுட்ருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை எதுவும் அப்படின்னு சொல்கிறவங்க, சரிங்களா. ஹஸ்பண்ட் இப்போ தான் இறந்தாங்கங்க சார், இறந்து 2 வருஷம் தான் ஆகுது, 2 பிள்ளைங்க இருக்குது, இதுதான் என்னுடைய ஒரே ஹோல்டாக இருந்தது, நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. ஸோ பதிலே என்னால் எதுவுமே சொல்ல முடியல, சரிங்களா. நான் ரொம்ப திடமானவன் அப்படின்ட்டுலாம் கிடையாது, ஓரளவு திடமாக இருப்பேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்ஃபேக்ட் என் ஒய்ஃப் வந்து இதில் பாஸ் பண்ணி ஒரு 200 and something ரேங்க் எடுத்துருக்குறாங்க, நம்ம ஓவரால் ரேங்க்கு. அது கூட என்னால் வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங் அப்படின்றது கூட தாண்டி அவ்வளோ பெரிய துயரமாக இருக்குது. எங்ககிட்ட படித்த பசங்க ஒரு சிலர் ரொம்ப எதிர்பார்த்தவங்க, ரொம்ப நல்லா பண்ணுறவங்க, ஸோ வராதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரிங்களா. ஸோ என்னென்னா இந்த துயரத்திற்கான காரணம் அப்படின்றது நம்ம ஒரு பக்கமாக இருந்தாலும், நான் எப்பயுமே இந்த அமைப்பை நம்ம குறைய சொல்லக்கூடாது அப்படிம்பேன். ஆனால் இவ்வளோ பேருக்கு மெயின்ஸ் வச்சது ரொம்ப தப்பு. இந்த இன்ஸ்டியூட்காரங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு 55,000 பேருக்கு நீங்கள் வைக்கிறதெல்லாம் பெரிய தப்பு. நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எவாலுவேஷன் ப்ராசஸில் பயங்கர, என்னென்னா தமிழ் மீடியம் எழுதினவங்களுக்கு நிறைய பேருக்கு வரல, ரொம்ப குவாலிட்டியாக ஸ்டாண்டர்டாக எழுதினவங்க நிறைய பேருக்கு வரல. ஸோ இந்த அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் இதை வந்து நீங்கள் 2Aக்கு வந்து தனியாக பிரித்து வச்சுருங்க, வைக்கவே வைக்காதீங்க. ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் பழைய மெத்தடில் வந்தவங்க இன்னும் கூட நல்லா தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க, நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இந்த ப்ராசஸ்னால் யாரையும் நீங்கள் பெரிய ஐன்ஸ்டீனையோ நியூட்டனையோ உள்ளே கொண்டு வந்து பெருசாக மாற்ற போகிறது கிடையாது எதையும். ஸோ அப்புறம் எதுக்கு இது 2 வருஷம் உங்களுக்கும் காலதாமதமாகுது. ஸோ இந்த ப்ராசஸை மாற்றி இந்த 2Aக்கு வந்து மெயின்ஸ் அப்படின்றது வேணாங்க, ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பு, சரிங்களா. நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கூட தனியாக வச்சுக்கோங்க, அந்த ப்ராசஸை எப்படியாவது கொண்டு வாங்க, ஓகேங்க. ஸோ என்னென்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே. இது வந்து இதுலேருந்து கண்டிப்பாக மீண்டு வந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ நமக்கு அடுத்த நாள் அப்படின்றது விடிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா. நம்மளோட துயரமும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் காலம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது மாறிடும். ஸோ என்னென்னா இந்த அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் இருக்குது, அதுக்கு உட்காந்து தெளிவாக படிச்சிங்கன்னா ஏதோ ஒரு வேலை அப்படின்றது உறுதியாக கிடைக்கும். ரொம்ப காம்படிஷன் நேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை தான், ஆனாலும் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். நீங்களாம் அடிப்பட்ட புடிகள், சரிங்களா. ஸோ அடுத்த இறையை வந்து சின்ன பின்னமாக கிழிச்சு எறிஞ்சிருவீங்க, உங்களால் கண்டிப்பாக அது முடியும். ஸோ என்னென்னா இப்போ ஒரு சிலர் என்கிட்ட வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க, எப்படி கவுன்சிலிங் வந்து எல்லாரும் பேருக்குமே கூப்பிடுவாங்களா, 15,000 பேருக்குமே கூப்பிடுவீங்களா அப்படின்ட்டு. அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. ஸோ ரேங்கிங் வைஸ் ஒரு நாளைக்கு 400 பேர், காலையில் ஒரு 200 பேர், மதியானம் ஒரு 200 பேர் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு 4-5 நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு கேட்டகரியாக உங்களுக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிருக்கும், உங்கள் கேட்டகரியில் ரிசர்வேஷனில் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இல்லாதனால நீங்கள் வர வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி ஒரு 20 நாள் போகும். 20வது நாள் கடைசியில் இந்த பிஎஸ்டிஎம் பிகாம் கேண்டிடேட்ஸு இவங்களுக்கெல்லாம் வருங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பிஎஸ்டிஎம் நிறைய வித்தியாசம் வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ லாஸ்ட்டு நம்ம போட்டதில் ஒரு 5 மார்க் வித்தியாசம் வர மாதிரி தான் இருக்குது, ஒரு 10 மார்க் வரைக்கும் வித்தியாசம் வருங்க பிஎஸ்டிஎம். ஏன்னா நம்ம லாஸ்ட் இயரோடது தான் எடுத்து நம்ம போட்டிருந்தோம். லாஸ்ட் இயரில் வேக்கன்சிஸ் கம்மியாக இருந்ததுனால அது மாதிரி இருக்கும். பிஎஸ்டிஎம்மில் கண்டிப்பாக ஒரு 10 மார்க் வரைக்கும் வித்தியாசம் வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ 148 அப்படின்றது 147.5 அப்படின்றது பிசியோடைய கட் ஆஃபாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க, சரிங்களா. மார்க் வச்சு பார்க்குறப்ப ஒரு 148க்கு மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷியூராக வேலை கிடைக்கும், சரிங்களா. ஓகே, இது என்னென்னா இது அப்படியே எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நிறைய பேர் வந்து எடுக்காமல் போவாங்களா அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனில் எடுக்காமல் போவாங்க. டெஸ்டியூட்டட் விடோவுக்கு நீங்கள் ஏற்கனவே ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு திருப்பியும் சான்சஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தான் சான்ஸ் இல்லை, ஏற்கனவே ஜெயை எடுத்ததுனால திருப்பி அவங்களால எடுக்க முடியாது. டெஸ்டியூட்டட் விடோவுக்கு கண்டிப்பாக அகெயின் ஒரு சான்ஸ் இருக்குது இந்த டைம் மட்டும். ஏன்னா லாஸ்ட்டு குரூப் 4 கவுன்சிலிங் போன எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர்கிட்டே சொல்லியிருக்காங்க, இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்படியே நாங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறோம், அடுத்த டைம் வரப்போ
பண்ணுறப்ப நீங்கள் குரூப் 2 கவுன்சிலிங் வந்தீங்கன்னா சொல்லுங்கள், இதை நாங்கள் திருப்பி எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரே டைமில் இந்த 2 எக்ஸாம் நடந்ததுனால ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குங்க. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்க. ஸோ என்னென்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு இன்னும் ஒரு 15-20 நாள் இழுக்கும், ட்ராக் ஆகும். எலெக்ஷனுக்கு அப்புறம் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. பெரிய மாதம் இருக்கிறதுனால பெரிய கேப் வெளியே விடக்கூடாது அப்படின்றதுனால கண்டினியூஸாக நடத்த பார்ப்பாங்க. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த கவுன்சிலிங் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணி நடக்கும். பெரிய 20 நாள் நடக்கும். நீங்கள் ஒரு ரேங்க், ஒரு 4000 ரேங்க்கில் இருக்கிறேன், நான் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு இந்த நாளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு வருஷம் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு யாருமே ஆறுதல் சொல்லணுன்ற அவசியமே இருந்திருக்காது. நீங்களே சரி ஓகே, நான் அடுத்த எக்ஸாம் நான் பார்த்துப்பேன், அடுத்த எக்ஸாம் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கே வந்திருக்கும். என்னென்னா நம்மளும் படிக்கிறதுல நம்ம இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கூட பண்ணார், சார் டிஎன்பிசி பண்ணது இது தப்பு, அது தப்பு. அவர் சொன்ன எல்லா காரணமும் டிஎன்பிசி மேலே தான் சொன்னார். சரிங்களா? ஸோ அவர் மேலே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலை. நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை கண்டுபிடிங்க. அதில் 1% பிரச்சனையாக இருந்தால் கூட 1 மார்க்கில் வராதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த 1% நீங்கள் சரி பண்ணிங்கனாவே அடுத்த டைம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய காலம், நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் நம்ம இழந்து இந்த தேர்வுக்காக ரிசல்ட்டையும் இழந்து நிற்கிறோம். கண்டிப்பாக எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நாள் தோற்று ஜெயித்தவங்க தான். சரிங்களா? ஜெயித்தவனும் திருப்பி தோப்பான். சரிங்களா? வாழ்க்கையிலே கூட தோப்பாங்க நிறைய பேர். ஸோ இது வந்து ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக இதை விட நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்ற உறுதியோடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மெரிட் பேஸ்டு சிஸ்டம் தான். சரிங்களா? நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதாவது நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த மெயின்ஸ் எக்ஸாமை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நிறைய அக்கா தம்பிகள், சரிங்களா, நிறைய தங்கச்சி அண்ணன்கள் கண்டிப்பாக வேலை வாங்குவீங்க. உறுதியாக உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்றது கிடைக்கும். டிஎன்பிசி இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. எங்கள் எல்லாருக்காகவும் நன்றி.